Hello student, welcome to KL Biology NEET. +2 ரிசல்ட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கேன் சார். பட் நீட் எல்லாம் எழுதல. நான் வேற என்ன கோர்ஸ் படிக்கலாம்? போன காணொளியில வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி போட்டிருந்தேன். அந்த வரிசையில நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அக்ரிகல்ச்சர் லேண்ட் என்னவோ அதே லேண்ட் தான் இருக்கு. ஆனா மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பட் அனைவருக்கும் உணவு தேவை. உணவு ஒரு முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுது. அன்றே சொன்னான் பாரதி, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம். ஸோ அப்ப இந்த கோர்ஸ் எவ்வளவு முக்கியமானதா உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அதனால இந்த அக்ரிகல்ச்சர்ல புதுமையை கொண்டு வரதுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஹைட்ரோபோனிக் அக்ரிகல்ச்சர் வந்திருக்கு, மைக்ரோ கிரீன், ஆர்கானிக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில என்ன கோர்ஸ் படிக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், அண்ட் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அண்ட் பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிஎஸ்சி இல்லாம பிடெக்கும் பண்ணலாம், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் engineering, BSc Agri-Business Management, BTech Agricultural Information Technology, BTech Bioinformatics. இந்த கோர்ஸ் எல்லாம் எந்த காலேஜ்ல இருக்கு சார், எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இது வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி ஆகும். திண்டுக்கல்ல டீம்டு யூனிவர்சிட்டி ஆகும். மற்றது எல்லாமே வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக இருக்கு. சரி சார், இந்த காலேஜ்ல எல்லாம் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னீங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில 5361 சீட்ஸ் இருக்கு. அண்ட் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி டிஎன்ஜேஎஃப்யூ 371 சீட்ஸ் இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் 340 சீட்ஸ். டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் 1290 சீட்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி சார், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும்? அக்ரிகேட் மார்க்ஸ் obtained in each subject divided by maximum mark of that subject into 50. ஃபார் எக்ஸாம்பிள், மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க 90 மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸிமம் மார்க் 100 இல்லையா? அப்போ கன்வெர்டட் டு 50, உங்களுடைய மார்க் 45. ஸோ அக்ரிகேட் மார்க் தான் எடுப்பாங்க. சரி சார், சயின்ஸ்ல வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சவங்க தான் படிக்க முடியுமா? இல்லை. வொகேஷனல் குரூப் படிச்சவங்க, அதாவது பயாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சவங்களுக்குமே இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுமே அப்ளை பண்ணலாம். அவங்க என்ன கோர்ஸ் பண்ணலாம்? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பண்ணலாம், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பண்ணலாம், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பண்ணலாம். அண்ட் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி சார்? நான் +2ல இந்த குரூப் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் ஆஃப் மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்டகரி வைஸ் ஓசிக்கு வந்து 55% அக்ரிகேட் ஆஃப் ஆல் த 4 ரிக்வயர்ட் சப்ஜெக்ட். அதே பிசிஎம்க்கு வந்து 50%, எம்பிசி அண்ட் டிஎன்சி 45%, எஸ்சி அண்ட் எஸ்சிஏ அருந்ததையருக்கு பாஸ் பண்ணியிருந்தா போதும், ஷெட்யூல் ட்ரைப்க்கு பாஸ் பண்ணியிருந்தா போதும்.
கேட்டகரி வைஸ் அலாட்மெண்ட் எப்படி பண்றாங்க? ஓப்பன் காம்படிஷனுக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம் 3.5%, எம்பிசி 20%, எஸ்சி 15%, எஸ்சி அருந்ததையர் 3%, எஸ்டி 1%. யூஜில 14 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பிஜில 34 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பிஹெச்டில 29 அண்ட் கன்ஸ்டிடியூயன்ட் 90, டைரக்டரேட் 16, 40 ரிசர்ச் ஸ்டேஷனும் இருக்கு அண்ட் 15 கேவிகேஎஸ் இருக்கு. சரி சார், இது படிக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்கு இமிடியேட் வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கோப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் ஆபீசர் ஆகலாம், அக்ரோமினிஸ்ட் ஆகலாம், ஹார்டிகல்ச்சரிஸ்ட் ஆகலாம், ரிசர்ச் சயின்டிஸ்டாக போகலாம், ஃபார்ம் மேனேஜரா போகலாம், எக்ஸ்டென்ஷன் ஆபீசராகவும் போகலாம். இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு வருது சார், என்னைக்கு க்ளோசிங் டேட் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் நெக்ஸ்ட் காணொளி போடும்போது உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும். அப்போ அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட் தெரிய வரும். வேறு யாருக்காவது இந்த காணொளி தேவைப்பட்டா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய கனவுகளை பூர்த்தி செய்யுங்க. இவங்க இந்த படிப்பு படிக்கணும்ன்ற ஆசைப்பட்டவங்களுக்கு.